அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் டாடா பஞ்சில் எப்படி நம்ம டைமை மாற்ற போகிறோம்னு பார்ப்போம். இப்போது வண்டி வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ இப்போ ஆனில் இருக்குது, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எல்லா லைட்ஸும் வந்துடும். இப்போது ஹேண்ட் பிரேக் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது வந்துடுச்சு. இப்போது இந்த இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ரீசெட்னு வருது இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் இந்த பட்டனை நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போது மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து என்ன டைமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 1:34 ஆகுது. நான் அகைன் 1:34 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது ஒரு பிரச்சனைங்க டாட்டா வண்டியில். அண்ட் 1 ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப செட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த டிஜிட் வந்துடுது. ஸோ இது செட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஎம்மா பிஎம்மான்னு வரும். ஸோ இதையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போது நம்மளுக்கு டைம் வந்து என்னவோ அது செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஜிட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் திரும்ப இதே பண்ணிங்கன்னா 1 2 3 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த டிஜிட் போகும். ஸோ லாங் டிஜிட் பண்ணிங்கன்னா ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்கும். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு இருக்க பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் செட் ஆகும். தேங்க்யூ.